மகள் திருமேனி இயக்கத்துல லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ற படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்துல அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ்னு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரன் தான். இந்த படத்தை விக்னேஷ் சிவன் தான் இயக்க போறாரு அப்படின்னு முதல்ல சொல்லி இருந்தாலும் சில காரணங்களால விக்னேஷ் சிவன் இயக்காம மகள் திருமேனி அவர்கள் இயக்க போறாரு அப்படின்னு அறிவிச்சாங்க. மே 2023 தான் விடாமுயற்சி படத்தை பத்தின அப்டேட்டை கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே வராததுனால எல்லா ரசிகர்களும் அவ்வளவுதான், எங்களை முடிச்சு விட்டுட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திரைப்படம் வரலனா கூட பரவாயில்ல, புகைப்படமாச்சும் கொடுங்க அப்படிங்கிற ஹேஷ்டாகையுமே ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து விடாமுயற்சியோட எந்த ஒரு அப்டேட்டுமே அந்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தும் டைரக்டர் டீம்ல இருந்தும் அப்டேட் கொடுக்காமலே இருந்தது. அஜித்தோட அடுத்த படமான குட் பேட் அக்லி பத்தின நிறைய அப்டேட் வர ஆரம்பிச்சதும் விடாமுயற்சியோட அப்டேட் இனிமே வராதோ அப்படின்னு அஜித் ரசிகர்கள் எல்லாம் குழம்பி போயிருந்தாங்க. இந்த நிலையில தான் விடாமுயற்சியோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசரை பார்த்த ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் சந்தோஷத்தின் உச்சியில இருக்காங்கன்னே சொல்லலாம். எப்பயுமே டீசர்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுல வில்லன் ஹீரோவை பத்தி ரொம்ப பில்டப்பா பேசுவாரு. ஹீரோ யாருன்னு தெரியுமா, ஹீரோ வந்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா, அவன் இத்தனை பேரை அடிச்சிருவான், இத்தனை பேரை குத்திடுவான்னு தான் பேசுவாரு. ஆனா இந்த டீசர்ல மட்டும்தான் யாருக்குமே எந்த ஒரு பில்டப்பும் இல்லாம நார்மலா டீசர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற வகையில இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த டீசருக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா அனிருத்தோட மியூசிக் தான். மியூசிக்கும் டீசரும் சேர்ந்து ஒரு சூப்பரான காம்போவை கிரியேட் பண்ணிருக்கு. அதனாலேயே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் பிக்னிக் போறாங்க. அந்த இடத்துல வைஃப் தொலைஞ்சு போயிடுறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ என்னவெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். டீசரை பார்க்கும் போதே நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த படத்துல அஜித் அண்ட் த்ரிஷாவோட காம்போ பல வருஷங்களுக்கு அப்புறம் வரப்போறதுனால இந்த பேர் ஆன் ஸ்கிரீன்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம அனிருத்தோட இசையில இந்த படம் வேற லெவலா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. டீசர்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே பிளர்ரா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அர்ஜுன் சிரிக்கிற அந்த சீன் இருக்கு பாருங்க, கூஸ்பம்ஸ் உச்சத்துல இருந்தது. அர்ஜுன் சிரிக்கும் போது அந்த கிளியர் விஷனோட பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது இந்த டீசர்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கும் போதே நம்மளோட பிலிமா இல்ல ஃபாரின் கண்ட்ரியோட பிலிமான்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு விஷுவலாவே. அண்ட் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே எதுவுமே கைவிட்டாலும் நீ உன்னை மட்டுமே நம்பணும் அப்படிங்கிற இந்த ஒன்லைன் ஸ்டோரியை கேட்கும் போதே ஒரு மாதிரி சூப்பரா இருக்குல்ல. இந்த ஒன்லைனை வச்சுதான் இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆகுமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அப்டேட் வந்தாச்சு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 2025 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி அஜித்தோட அடுத்த படமான குட் பேட் அக்லியுமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுனால மேபி குட் பேட் அக்லி படத்தை தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் அஜித் அவர்கள் அவரோட பேஷன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருக்காரு, இன்னொரு பக்கம் சினிமாலையுமே ரொம்ப கான்சென்ட்ரேட்டா நடிச்சிட்டு இருக்காரு. என்னடா இந்த மனுஷன் எல்லாத்தையுமே இவ்வளவு பேலன்ஸ்டா பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் அஜித் அவர்கள் எந்த படத்தையுமே சைன் பண்ணல. ஏன்னா 2 வருஷம் தொடர்ந்து கார் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. தன்னோட பேஷனுக்காக 2 வருஷத்தை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த 2 படங்கள் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அஜித்தோட ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல்ல ஃபில்பில் பண்ண போதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.